சரி நம்ம சிம்மராஜுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பாப்போம். பிறருக்கு உதவாதே அது உபத்திரத்தில் முடியும். என்னடே பிறருக்கு உதவுனா அது என்னடா பிரச்சனை வரப்போகுது? என்னங்கடா கூட தான் வியாபாரம் பொங்குன்னு போட்டிருக்காங்க. இங்க பாலே பொங்கல. பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி அப்படி பொங்கும். ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. தூக்கம். அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களே, அப்புறம் எப்படி தூக்குறது? இந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பப்படுத்துறது யாருங்க? அந்த டச்சு தான். என்ன கண்ணு? பல்லு வலி பொறுக்க முடியல கண்ணு. பல்லு வலிக்கும் போது ஏன் பொறுக்க போற? ஓரமா உட்கார வேண்டியதானே? ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துடும். கண்ணு பல்லு வலி மறந்துட்டு நல்லா கடக்கு முடக்குன்னு பட்டாணி கடிக்கிற. நான் தூக்கத்துக்குள்ள இங்க போயிட்டேன். சீட்டாரத்துக்கு அட்டி போடுறேன். நீதான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும்னு ஆசைப்பட்டவனா? ஆமாங்க. நீங்க யாருங்க? அப்பாங்களா? மாமே. ஆமாங்க. பொண்ணுக்கு அப்பானா எனக்கு மாமா தானுங்க. நான் அந்த மாமே இல்ல, முறை. ஒரு குடும்பம்னு இருந்தா 4 முறை வாசல் இருக்காருங்க செய்ய. நீங்க எத்தனாவது முறை? நான் அந்த முறை இல்ல, சொந்த முறை. இதே மடியில மகேஸ்வரிய உட்கார வச்சு காது குத்தி கடுக்காம போட்டவன் நான். ஓ ஆசாரிங்களா? போகும்போது அவசர குணம் முடிச்ச மாதிரி எங்க போறீங்க கேக்குறீங்க? அசிங்கமா இல்ல? சோ போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. அப்ப வரும்போது எங்க இருந்து வருவேன்? ஆஹா, இவன் அவனே தான்ப்பா. அது சரி, ஆஹான்னா என்ன அர்த்தம்? ஆகான்னா ஆகா. என்ன ஒரே கல்பல முடிச்சிட்ட? அது ஒண்ணும் இல்லங்க, கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா வாயில வச்சவன சர்றன்னு போய் சொல்ல. சரி இன்னொன்னு போடுப்பா. வேண்டாம் வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்போம். டிகிரி தந்தா. ஆமா நமக்கு பேர் என்ன? பேனர்ஜி. பேனர்ஜி? அது நம்ம ஊர் பேர் மாதிரி தெரியலையே. கரெக்ட். என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து குப்பை. ஐயா, சினிமா பேனர் கட்டிக்கிறதுனால பேனர் குப்பா பேனர் குப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சானுங்க. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், சிவாஜி நேருஜி நேதாஜி இருக்க பாத்தீங்களா, அதுல இருக்க ஒரு ஜிய உருவி பேனர்ல சொருகிட்டேன். அன்று முதல் இன்று வரை பேனர்ஜின்னு நேம் ஆகி போச்சு. ஓஹோ, கல்கத்தால பேனர்ஜினா ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். ஏய் இன்னொன்னு போடுறேன். நீ கேக்குற? இனிமே நான் தானே கேட்கணும். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். கை கொடுங்கண்ணே. வேணாம் வேணாம். என்னண்ணே கழுத்தா தெரியாம இருக்கீங்க? கை கொடுத்தா திரும்ப கை கொடுக்கணும்ண்ணே. முடியாதா? கொடுங்கண்ணே. இப்போ உனக்கு கை கொடுங்க அவ்வளவுதான். ஓகேடா. என்னண்ணே இந்த நக்கு நக்கிட்டு கொடுக்குறீங்க? அசிங்கமா இல்ல? ஏய், இதுக்கு முன்னால நீ என்ன பண்ணிக்கிட்ட? ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தேன். அசிங்கம் பண்ணிட்டு அடுத்தவனுக்கு கை கொடுக்கலாமா? அது மட்டும் அசிங்கம் இல்லையா? ஆளை பாக்குறதுக்கு மேல மூக்க நோண்டுறது, காதை நோண்டுறது, அப்புறம் இதுக்குள்ள விட்டு சொல்லிடுறது, இதுல விட்டு சொல்லிடுறது, வந்துட்டு ஹலோ ஹவாருன்னு கை கொடுக்கறது. யாரா கத்து கொடுத்தா அந்த நாயை? நம்ம ஒரு நாளைக்கு மாதிரி கையெடுத்து கும்பிட வேண்டியதானே? இனிமேல் எவனுக்காச்சும் கை கொடுக்கிற பாட்டு என்ன செய்வீங்க? இந்த ஊரை விட்டு போயிருவா. போன பிறகு கொடுப்போம். விளங்காத வயல. ஏய், என்னடா அது? எல்லாம் உன்னாலதான். ஹலோ ஹலோ பாஸ், பொண்ணு பேசுது பாஸ், ஒரு பொண்ணு பேசுது. ஹலோ, நீங்க என்ன நம்பர்ல இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு யார் வேணும்? இது பூமிநாதன் போன் தானே? போன் அவருதாமா, டோன் என்னோடது. நீ யாருமா கண்? ஹலோ ஹலோ பாஸ், பொண்ணு பேசுது பாஸ், ஒரு பொண்ணு பேசுது. ஹலோ, நீங்க என்ன நம்பர்ல இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு யார் வேணும்? இது பூமிநாதன் போன் தானே? போன் அவருதாமா, டோன் என்னோடது. மணி என்ன? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மதியம் 3. அதுக்கு 2:59 வந்ததுன்னா என் ஆளு இவனை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி? மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடுறான். வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். என்னது? இந்த மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின். என்ன சொல்லி வித்த? கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரு கேட்லாக்கா? எலி மருந்து சீட்டு மாதிரி இருக்குடா. பாரு, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லணும். இத படிச்சு பாத்தியா? மறுபடியும் படி, விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்றா. புறா உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். வச்சாச்சு படி. தேடி கண்டுபிடித்த மூட்டைப்பூச்சியை உரலுக்குள் போடவும்.
போட்டாச்சு. எங்க போட்ட மாதிரி படி. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு மாங்கு என்று குத்தவும். மாங்க மாங்கனா இப்படித்தான். சுலபமா கொள்றது. புரியுதா? இப்ப மாட்டினியா? பணத்தை எடுக்கல, உன் தலையை எடுத்துருவேன். முதல்ல கத்திய திருப்பி பிடி. தேங்க்யூ. இப்ப எடு. இப்பவும் முடியாது. ஏய், நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? நாய் சேகர்ங்கிற ஒரு டெரர்ட்ட பேசிக்கிட்டு இருக்க. டெரர்ட்ட. நாய் சேகரா? எஸ். உங்க பேரை 3 தடவை திருப்பி சொல்லுங்க. நாய் சேகர், நாய் சேகர், நாய் சேகர். நீங்களே தான். டேய், கூலி மிச்சமாமனு உன் பேச்ச கேட்டு வேலைக்கு சட்டம் பத்தியா? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. டேய், இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கடா. ஓகே பாஸ். இவனுக்கு வேலை செய்யணும் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். வாயில் அடிச்சிருவேன். நான் அப்படியா சொன்னேன்? இவங்களை வேலை செய்யாம பாத்துக்கிறது உன் வேலை. உங்களுக்கு காமலை வந்திருக்கு, இனிமே குடிக்கூடாது. நாளைல இருந்து குடிக்கிறத விட்டுறேன் டாக்டர். அப்ப இன்னைக்கு 2 கட்டிங் மட்டும் போட்டுக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஆஃப் சாப்பிடுங்க, சந்தோஷமா தூங்கிருங்க, காலைல எழுப்ப வேண்டிய தேவை இருக்காது. நன்றி டாக்டர். வணக்கம் ஐயா. வணக்கம்யா சாமி. வணக்கம்யா. என்னங்க நீங்க உங்களை பார்த்தாலே கையெழுத்து கும்பிடும் போல இருக்கு. நீங்க என்ன பார்த்து கும்பிடுறீங்க? ரொம்ப சந்தோஷம் தம்பி. இங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? போலீஸ் ஸ்டேஷனா? ஐயா, எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு இங்க வேலை கிடையாது. குறிப்பா போலீஸுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. அப்படியா? அப்ப இந்த ஊர்ல எப்பயாச்சும் தப்புக்கு ஏதாவது நடந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. ஐயா, போலீஸ்க்கு பதில்ல எங்க ஊர் பஞ்சாயத்து ஆலமரம் தான் போலீஸ் ஸ்டேஷன். அதுல இருக்க கிளைகள் தான் கோர்ட். ஓஹோ. அந்த மரத்துல இருந்து உதிர்ற இலைகள் தான் நாட்டாமையுடைய தீர்ப்பு. ஆளாளுக்கு பொறுக்கி எடுத்துட்டு போக வேண்டியதான். ரொம்ப புதுமையான கிராமமா இருக்க. தீர்ப்பை இவ்வளவு ஈஸியா பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆக இங்க பக்கத்துல போலீஸே வராதுங்க. திரும்ப திரும்ப கேட்க கூடாதியா. ரொம்ப கிண்டி கிளம்பி வச்சுக்க. சகதி எல்லி சட்டையில எப்படி போயிருவேன். போலீஸ் 18 படி கிராமத்துக்கு வராதியா. இங்க எது நடந்தாலும் நாட்டாம சொல்றதா தீர்ப்பு. அப்ப என்ன அப்பா நொப்பா